அதுக்கு எல்லாருக்கும் வந்துக்கும். இது நம்ம SRFC சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. நேற்று யாரெல்லாம் வந்து படையப்பா படத்தை சன் டிவியில் பார்த்துருப்பீங்களோ அவங்க எல்லாருமே அண்ணாத்த படத்துடைய புது ப்ரோமோஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். அண்ணாத்த வீடியோ சாங் ப்ரோமோ, அப்புறம் சாரா காட்டுற வீடியோ சாங் ப்ரோமோலாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ப்ரோமோ நான் வந்து பார்த்து நேற்று. இதுக்கு மேலே ஏதாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சான்னு தெரில, இருந்துச்சு அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸை நான் கவர் பண்ணிவிடுவேன். இந்த ப்ரோமோ பொறுத்தவரை ட்ரெய்லரில் ரஜினி சார் சொன்ன அந்த டைலாக்கை வச்சு இந்த ப்ரோமோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க, அதாவது நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடவுளை சாமியே வந்து இறங்கி வந்து அவளுக்கு வந்து துணையா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ப்ரோமோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க. அண்ணாத்த பாட்டு ப்ரோமோவில் தலைவர் மட்டும் வருவார், சாரக்காற்றில் தலைவரும் நயன்தாராவும், மீதி உள்ள கேரக்டர்ஸ்லாம் காமிக்கிற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. தலைவர் அந்த டைலாக்கை சொன்ன ஒன்று பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு சேடாக வந்து ஒரு மியூசிக் ஒன்று உள்ளக்க போகுது. அதிலேயே தெரியுது இந்த படத்தில் வந்து ஒரு சேடான கொஞ்சம் நிமிடங்கள் வந்து படத்தில் போகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட ஃபேஸை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம குஷ்பு அவர்களுடைய ஃபேஸுமே காமிக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷோட ஃபேஸ் அப்படியே வந்து ஒரு சேடாக அழுகின மாதிரியே இருக்குது. குஷ்பு அவர்களுடைய ஃபேஸை காமிக்கும் போது அவங்களுமே சரி ஏதோ ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்காங்க. சரிங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல், கீர்த்தி சுரேஷ்க்கு நடந்திருக்கா யாருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. பட் அந்த வீடே வந்து ரொம்பவே சரி ஒரு சேடாக இருக்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து நம்ம மீனா அவர்களுமே சரி சோகத்தோடு தான் இருக்காங்க. அது போக இந்த படத்தில் அந்த பாட்டி ஒன்று நடிச்சிருக்கும், அந்த பாட்டியுமே இந்த ப்ரோமோவில் வந்து அப்படியே லைட்டாக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரோமோவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோமோ முடிக்கும் போது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஃபைட் சீனோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த டீசரோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்போ வந்து ரெட் கலர் ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டியில் வந்து தலைவர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ விட்டுருப்பாங்க. அதை வந்து அந்த ஃபைட் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரெய்லரில் லைட்டாக வந்துச்சு, டீசரில் லைட்டாக வந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் சில காட்சிகளோட இந்த ப்ரோமோவில் வந்து காமிச்சிருக்காங்க. ரஜினி சார் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் தான் இந்த ப்ரோமோவில் வந்து அடங்கியிருக்கு. சரிங்களா, ஸோ அண்ணாத்த ப்ரோமோ ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சு. தலைவர் அப்படியே வந்து சந்திரமுகி அப்புறம் அந்த படையப்பாவில் வந்து ஓப்பனிங் சாங்கில் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை எனர்ஜெட்டிக்காக வந்து இருந்துச்சு. சாரக்காட்டில் ரஜினி சார் மற்றும் நயன்தாரா வேறு லெவல் காம்பினேஷன், வாவ் அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். இந்த ப்ரோமோ பொறுத்தவரை எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவுடைய ஃபுல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளால் அப்படியே போட முடியாதுல, காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.